சார் இப்போ அதாவது முதல்வர் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. திண்ணையில படுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் முதல்வர் ஆயிட்டாங்கன்னு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் மகனா பிறக்கலன்னா உங்களால ஒரு கவுன்சிலரை கூட அழைக்க முடியாது அப்படின்னு. அப்படியா? சொல்லத்தானமா செய்வாங்க. அரசியல்ரா கண்ணு அது. நான் என்ன சொல்றேன், ஒன்று முன்னு காங்காத காமாட்சி நாயக்கரும் ஏர்போர்ட் மூர்த்தியுமே நாங்கள் உலக அரசியல் வரையும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அதாவது 2 பேரும் அரசியல் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டுமே. அவர் வாயை அவர் பேசுறாரு, இவர் வாயை இவர் பேசுறாரு. சுதந்திரம் என்ன, குடியரசு தினம்னா என்ன, சுதந்திர தினம் என்ன, இந்தியா என்ன, தமிழ்நாடு என்ன. ஒரு தடவை ராஜீவ்காந்தி சொன்னாராம், கம்பராமாயணத்தை எழுதினது யாரு? சேக்கிலார். கேட்டுக்கோ. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் முதலமைச்சரா இருந்திருக்காரு. டிவியில பார்த்தேன்னாரு. சுதந்திர தினம் தெரியாத அளவு கூட குரலை எழுதினது யாருன்னு சொன்னா கம்பன்னு சொன்னாரு ஒருத்தர். ஆமா, இதெல்லாம் ஏங்க இது என்னத்துக்கு? இப்ப நான் அப்புறம் கேட்பேன், 11 சக்கரை போட்டது யாருன்னு கேட்பேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு ஐயா? அப்படியே இருந்தா கூட அவர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து, சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து எடப்பாடியை நான் குற்றம் சொல்லல சார். எடப்பாடியை நான் குற்றம் சொல்லல சார்.